கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியே வந்த உங்கள் யாவரையும் கர்த்தரை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கிருபையும் இரக்கமும் சமாதானம் நமக்கு என்றென்றைக்கும் உண்டாகட்டும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பெரியவர், நம் மத்தியிலே அசைவாட வல்லமை உடையவர். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4:20. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே உண்டாயிருக்கிறது என்று இங்கே அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். நிருபங்களை அப்போஸ்தலன் பவுல் மூலமாய் கர்த்தர் சபைக்கு அவர் வெளிப்படுத்தி கொடுத்த நிருபங்களை அப்போஸ்தலன் பவுல் எழுதினார். இந்த நிருபங்களை எழுதுவதற்கு எல்லாவற்றுக்குமே ஒரு காரணம் இருந்தது. எல்லா சபையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரணம். இப்போ பிலிப்பி சபைக்கு எழுதும்போது அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாய், அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவர்கள் எல்லாரும் மற்ற சபையை விட அவர்கள் கொஞ்சம் வருமானத்தில் ஆசீர்வாத உலக ஐஸ்வர்யத்தில் குறைவாக இருந்தாலும் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய ஜீவன் நம்மோடு இருக்குது என்பதை குறித்து அந்த உற்சாகப்படுத்தும்படி நம்ம தெசலோனிக்கே சபைக்கு அவங்களுக்கு வருகையை குறித்து நிறைய பிரச்சனை இருந்துச்சு, அவங்களுக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்கும்படியாய் இப்படி ஒவ்வொரு காரியத்துக்காக அவர் நிருபங்களை எழுதினார். கொரிந்து சபையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கொரிந்து சபையில் ஒரு சில மாய்மாலங்கள் இருந்துச்சு. ஒரு மாய்மால சபை தான் கொரிந்து சபை. ஏன்னா கொரிந்து சபையில் நிறைய பணம் இருந்துச்சு. அதனால் அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க சபைக்கு உள்ளே வந்ததுமே அவங்களுக்கு கிறிஸ்தவம்னா என்னன்னு புரியல. சும்மா வாய் சாலகனாக வாயில மாத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா, அப்புறமா நிறைய ஆவிக்குரிய பேச்சு பேசுகிற மாதிரியான காரியங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் அவர்களுக்குள்ள கிறிஸ்துவத்தினுடைய பலன் இல்லை. கிறிஸ்துவத்தினுடைய பலன் இல்லை. இந்த கிறிஸ்துவத்தினுடைய பலன் எதில் இருக்கிறது என்பதை நாம் இங்கே நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் அது பேச்சில் அல்ல, அது பலத்தில் அப்படின்னு சொல்கிறார். இங்கே இவர்களுக்கு என்ன சொல்கிறார், என்ன காரியத்தை சொல்கிறார் அப்படின்னா, எப்பா நீங்கள் இருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் உலக ராஜ்யத்தை விட்டு விட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பல நாட்கள் ஆகிறது. தேவ ராஜ்யம் என்பதை இங்கே ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறார். இங்கே ராஜ்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மெயின் ஒரு ராஜ்யம் இயங்குது அப்படின்னா ஒவ்வொரு இன்னைக்கு எத்தனையோ தேசங்கள், ஏறக்குறைய 200 நாடுகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. 200 நாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அங்கே ஒரு பார்லிமெண்ட் இருக்கும். அந்த பார்லிமெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஒரு ஜுடிஷரி இருக்கும், நீதித்துறை இருக்கும். அந்த நீதித்துறை வைத்துக்கொண்டு அந்த நீதியை மையமாக வச்சு தான் ஒவ்வொரு கிங்டமும் செயல்படும். ஒவ்வொரு ராஜ்யமும் எதை பேஸ் பண்ணி செயல்படும் அப்படின்னா, அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை வைத்து தான் செயல்படும். எல்லாமே தேவன் மாம்சத்தில் படைத்திருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு நீதி இருக்கிறது. இந்த சத்தியத்தை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தீங்கன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு மயில் இருக்குன்னு வச்சுங்களேன், மயில் கூட்டங்கள். மயில் கூட்டத்துக்குன்னு ஒரு நீதி இருக்கிறது. அந்த மயில் கூட்டத்துக்கே அது புரியும். அதே மாதிரி இப்போ ஒரு விலங்கு சிங்க கூட்டங்கள் இருக்கிறது, சிங்கத்துக்குனே ஒரு நீதி இருக்கிறது. எல்லா இடத்துல அதுக்குன்னு ஒரு கிங்டம் இருக்கு. எல்லாவற்றிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நீதி இருக்கும். அந்த நீதி தான் ராஜ்யம். நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த நீதி தான் ராஜ்யம். இப்போ இந்த சபையில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்திருக்கிறோன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள அந்த பலன் இல்லை. அவங்களுக்குள்ள தேவனுடைய நீதி கிரியை செய்யலை. இப்போ நாம் எல்லாருமே இப்போ மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறோம். நாம் எல்லாரும் மகிமை அடைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து தேவனுடைய பிள்ளைகளாக என்றென்றைக்கும் தேவனோடு கூட வாழ போகிறோம். இந்த நம்பிக்கையில் தான் சபைக்குள்ளே வருகிறோம். அப்போ சபைக்குள்ளே வந்துட்ட பிற்பாடு நம்ம என்ன செய்வோம்னா, உண்மையிலேயே இந்த அழைப்பை பெற்று தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும்னா, அவருடைய நீதியின் மேலே பசிதாக ஏற்பற்றும். தேவனுடைய நீதியின் மேலே, தேவனுடைய வார்த்தையின் மேலே ஒரு ஆசை இருக்கும். ஒரு ஆசை, நான் சொல்கிறது ஆசை. அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு,
தேவன் அழைத்திருக்கிற இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி நான் ஓடுறேன், ஆசையாக நான் தொடரேன்ற வசந்த வாசிங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில், பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் அதில் 12 வாசிக்க பார்க்கலாம். பிலிப்பியர் 3:12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நல்லா கவனிங்க, அவருக்கு ஆசை இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க. அவருக்கு என்ன இருந்துச்சு? பவுலுக்கு ஆசை. ஆசைனா என்ன? டிசைர். இந்த டிசைர் உள்ள இருக்கும். இப்போ நம்ம ஒரு காரியத்தை நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா, ஒரு காரியத்தை நம்ம செயல்படுத்துவதற்கு நம்முடைய ஆர்வம் வெளிப்படும். பேஷன், பேரார்வம் வெளிப்படும். அந்த பேரார்வம் தான் இவங்க எவ்வளோ இந்த காரியத்தை செய்கிறதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க பாரு, எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறாங்க பாரு. அந்த உற்சாகத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னா ஏக்கமாக இருக்கும். அதை செய்யறதுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கத்தினுடைய வேறு அஸ்திபாரம் என்னவாக இருக்கும்னா ஆசை, டிசைர். பேராசை அல்ல, பேரார்வம், பேராசை, பேஷன் அல்லது கிரேவிங். கிரேவிங் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஏக்கம். ஏக்கம் நல்லா கவனிங்க. பேஷன், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் பார்த்தீங்கன்னாக்கா அது பேர் ஆசை. பேராசை அல்ல, பெரிய ஆசை. என் ஆசையெல்லாம் இது, அதுதான் பேஷன். அந்த பேஷனுக்கு பின்னாடி இருப்பது, அஸ்திபாரமாக இருப்பது கிரேவிங், ஏக்கம். அந்த ஏக்கத்தினுடைய அஸ்திபாரமாக இருப்பது எது என்னக்கா? டிசைர். ஒரு ஆசை நமக்குள்ள வரும். இப்போ இங்கே பவுல் சொல்றாரு, நான் இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை அடையும்படி, தொடர்ந்து வாசிங்களேன் சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணாமல் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் அப்படின்றாரு. நல்லா கவனிங்க. எதை நோக்கி தொடர்றாரா? லக்கை நோக்கி தொடருகிறேன். என்னது லக்கு? தேவனுடைய ராஜ்யம். எது நமக்கு லக்கு? நம்முடைய டெஸ்டினேஷன், அவர் கோல், நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம். சரி, இப்போ பவுல் இங்க சொல்றாரு, நான் ரொம்ப ஆசையா இருக்கிறேன், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நான் மிகுந்த ஆசையோடு இருக்கிறேன். அப்போ தேவனுடைய ஒரு ராஜ்யம் அப்படின்னா என்னன்னா, அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு நமக்கு இருக்கிற ஒரு தகுதி என்ன அப்படின்னா, அந்த தேவ ராஜ்யத்தினுடைய நீதி, சட்ட திட்டங்கள், கற்பனைகள். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்கே இருக்கிறோம், இந்தியாவில் இருக்கிறோம். இப்போ ஒரு பிரான்ஸுக்கு போகிறோன்னு வச்சுங்களேன். இப்போ ஃப்ரான்ஸில் ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்கும், அந்த நாட்டுக்கே ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கும். அப்போ அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி முதலியே அதுக்கு முன்னாடி எம்பேசிலேயே சொல்லி கொடுத்துருவாங்க. அங்கே தூதரகம் இருக்கும், அந்த தூதரகத்தில் என்ன பண்ணுவாங்க சொல்லி கொடுத்துருவாங்க, இந்த நாட்டில் இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கும், இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாமே, இப்போ பனங்கல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அதுலேயே கொஞ்சம் போதையை போட்டுட்டாக்கா ரொம்ப பிரச்சனை. அதனால பணங்களுக்கு தடை செய்கிறோம் அப்படின்னு தடை பண்ணுவாங்க. சில தேசங்களில் பார்த்தா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்பைசஸ், அதாவது நல்ல வாசனை பொருட்கள்லாம் சில தேசங்களில் கொலை குற்றமே நடக்கும். ஏன்னாக்கா அந்த ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி நிறைய போதைப் பொருள்லாம் தயார் செய்வாங்க. அப்போ ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் இருக்குது, ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. இப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், சபையில் இருக்கிற ஜனமே, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவ ராஜ்யத்தில் தான் இருக்கிற என்பதை புரிந்து கொள். அந்த ராஜ்யத்தினுடைய சட்ட திட்டங்களை நாம் அறிந்தால்தான் அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம வாழ முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த தேசத்துக்கு நீங்க போனாலும் அந்த சட்டத்திட்டம், இப்போ மலேசியாவுக்கு போனால் மலேசியாவில் ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்கும். அந்த சட்டத்திட்டங்களை நம்ம ஃபாலோ பண்ணாதான் அங்கே இருக்க முடியலன்னா அங்கே என்ன பண்ணுவாங்க, கொலை குற்றம், தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி அங்கே என்ன பண்ண அந்த ராஜ்யத்தில் வாழ முடியாது. அதே போல பவுல் இவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், எச்சரிக்கை கொடுக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் கிடையாதுமா, அது பலத்தில் இருக்கிறது. அது பலத்தில் இருக்கிறது. பலன் அப்படின்னா என்னன்னாக்கா அதை செய்து முடிக்க வேண்டும். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா,
ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள். நீங்க தேவ ராஜ்யத்தில் இருக்கிறீங்களா அல்லது உலக ராஜ்யம், சொல்ல போனா பிசாசின் ராஜ்யத்தில் இருக்கிறீங்களா என்பதை நம்ம எப்படி நாம் தெரிந்து கொள்ளலாம் என்றால், அது பலத்தில் இருக்கிறது. அது பலத்தில் இருப்பதுன்னா என்ன அர்த்தம்னா, வசனத்தில் வாழ்ந்து காட்டுவோம். வசனத்தை வாழ்ந்து காட்டுவோம். தேவனுடைய அந்த பலம் என்பது வசனத்தில் வாழ்ந்து காட்டுவது. கிறிஸ்து இயேசு அதுதான் நம்முடைய பலனா இருக்கிறார். இதே பிலிப்பியர் சபையிலே சொல்லுவார் பாருங்க, கிறிஸ்துடைய பலன் எனக்கு இருக்குது சொல்லி. வாசிங்க 4:13 வாசிங்க பார்க்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எல்லாவற்றையும் செய்யறதுக்கு எனக்கு பலன் இருக்கிறது. காரணம், இயேசு கிறிஸ்து என்னுடைய பலனா இருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி தேவனுடைய குமாரனாக வாழ்ந்தாரோ அதே போல என்னையும் தேவனுடைய குமாரனாக, தேவனுடைய பிரமாணங்களுக்கு உட்பட்டவராக என்னை நடத்துவதற்கு என் கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார். இதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. நான் இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால், தேவனுடைய இந்த பிரமாணங்களை, இந்த வேதத்தின் மேலே ஒரு தனியாத பசிதாக ஏற்பட்டுரும். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் எழுந்து கொஞ்சம் நேரம் தேவனை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதனை பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசிக்கிற பழக்கம் இருக்கும். இன்றைக்கி பைபிள் ஜெபம் பண்ணிங்களா? ஜெபம் பண்ணேன். பைபிள் வாசித்தீங்களா? பைபிள் வாசித்தேன். எல்லாத்துக்கும் பேச்சில் சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அந்த பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து இயேசுவை போலவே இந்த பூமியில் வாழ்வதற்கு கிறிஸ்து இயேசு என்னை பலப்படுத்துவார். அப்போ அவரை போல வாழணுனாக்கா தேவனுடைய பிரமாணங்கள் எனக்கு தெரியணுமே. நல்லா கவனிங்க, எப்பொழுது வேதத்தை எடுத்தாலும் இந்த வேதம் இன்னைக்கு என்ன சொல்லுகிறது? என் தேவன் எனக்கு எழுதி கொடுத்த சத்தியம், என் தேவன் எனக்கு எழுதி கொடுத்த கட்டளை, என் தேவன் எனக்கு எழுதி கொடுத்த பிரமாணம். சரி, இப்போ நான் இப்போ கேள்வி கேட்குறேன். இப்போ காலையில் எழுந்திருப்பீங்க, ஜெபம் பண்ணியிருப்பீங்க, பைபிள் வாசித்திருப்பீங்க. எப்படி நீங்கள் இன்னைக்கு என்ன கற்றுக்கொண்டீங்க? தேவனுடைய சத்தியம் எனக்கு என்ன சொல்லுது? நான் எப்படி இருக்கிறேன்? இது இந்த வேதம் கண்ணாடி, நம்ம அப்படியே பிரதிபலிக்கிற கண்ணாடி. இவர்கள் மாத்திரம்தான் ஓடுகிறார்கள், விசுவாச ஓட்டத்தில் ஓடுறாங்க. இன்னைக்கு என் சுபாவம் எப்படி இருக்கிறது? வேதம் எனக்கு என்ன சொல்லுது? ஆனால் இந்த வேதத்துக்கு விரோதமாக அல்லவா என்னுடைய சுபாவம் இருக்கிறது. நான் இதை கற்றுக்கொள்கிறேன். இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன்னா, நல்லா கவனிங்க, தேவன் இன்னைக்கு நம்மோடு பேசியிருப்பார். ஒரு நாளும் நம்முடைய சுபாவங்கள் நம்மை விட்டு வெளியேறி தேவனுடைய சுபாவத்துக்கு ஆசையா இருக்கும். ஏசப்பாவுடைய ராஜ்யம், தேவ ராஜ்யம் எப்படி இருக்க போகுது? அங்க போய் அந்த நாட்டில் நாம எப்படி வாழ போறோம்? ஆமேனா? அந்த நாட்டில் எப்படி வாழ? இவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. இப்போ நிறைய பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, உட்காருவாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணோமா, பாஸ்டர் சொல்லி கொடுக்குறாரு, காலையில் ஜெபம் பண்ணோமா, அதிகாலை ஜெபம் பண்ணோமா, இதெல்லாம் அப்படியே சடங்காச்சாரமாக செய்வாங்க. இதெல்லாம் ஆனால் மனதுக்குள்ளே இந்த கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம், வேதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் இவங்களுக்கு இருக்காது. இப்போ எல்லா விதமான கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய பிழைக்கும் என்ன காரணம்? எல்லா விதமான கள்ள உபதேசமாக இருக்கட்டும், அல்லது மாய்மாலமாக இருக்கட்டும், விழுந்து போகிற காரியமாக இருக்கட்டும், என்னதுன்னா தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய முதலாவது அழைப்பே என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாரு. நீங்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ளே வரணும்னா அங்கே ஒரு நீதி இருக்கிறது. இந்த நீதியை கற்றுக்கொள்ளணும். இந்த வேதத்தை எப்படி திறப்பாங்க தெரியுமா? அவ்வளவு ஆசையாக இருக்கும். காலையில் எழுந்து வேதத்தை திறக்கும் போது, இன்னைக்கு எங்கள் அப்பா எனக்கு என்ன சொல்லிக் கொடுப்பார், இந்த வேதத்தை கற்றுக் கொடுப்பார். இந்த கற்றுக்கொள்ளுகிற அனுபவம் நமக்கு ஒவ்வொரு நாள் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நாம் இதை கற்றுக்கொண்டு இந்த நீதியை நாம் அறிந்தால்தான் பிழை நடக்கும்போது இது வேதத்துக்கு விரோதமாக அல்லவா இருக்குது, இது வேதத்துக்கு அப்பாற்பட்டதல்லவா இருக்குது, என் பிள்ளை போகிற பாதை சரியில்லையே, என் கணவர் இந்த பாதி தப்பாச்சே, என் மனைவி சொல்கிற இந்த ஐடியா தப்பாக இருக்குது, நான் தேவ ராஜ்யத்தில் அல்லவா இருக்கிறேன். அப்போ இந்த வெளிச்சம் எல்லாம் எனக்கு நல்லா கவனிங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் 40 வருஷம் விசுவாசி,
நாங்கள் 50 வருஷம் விசுவாசின்னுவாங்க. அவங்களுக்குள்ள கிங்டம் ஆஃப் காட் வேலை செய்யாது. தேவனுடைய ராஜ்யம் வந்து வேலை செய்யாது. அவங்க நிறைய உலகத்துக்கும் அவங்களுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ நம்ம நிறைய பழமொழி சொல்லுவாங்க. நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது வாழை ஆட்டிக்கின்னு என்ன பண்ணோம், அது வேலை. அதுக்கு ஒரு நீதி இருக்கு. நான் இப்படி தான், என்ன மாற்றவே முடியாது. நல்லா கவனி. இந்த ஜென்ம சுபாவம் எல்லாம் எங்க உடையும் அப்படின்னா, நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன். வேதத்தின் மேல ஒரு தனியாத தாகமும் ஒரு தவிப்பும் அந்த ஆத்மாவுக்குள்ள கிரியை செய்யும். காலையில் எழுந்து உட்காந்து இன்னைக்கு என் ஆண்டவர் இன்னைக்கு என்னோடு பேசுகிறார், எனக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவத்தை உடைக்கிறார். இன்றைக்கு என் தேவனுடைய பிரமாணங்களை நான் கற்றிருக்கிறேன். அப்போ இதை கற்றுக்கொள்ள தான் நமக்கு என்ன செய்ய முடியும்னா, அந்த பலன் நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய வசனம் மட்டும்தான் நமக்கு பலன். இது வந்து பரிசுத்த ஆவியானவருடைய பலமும் வேத வசனத்தினுடைய பலனும் இருந்தால்தான் உலகம், மாம்சம், பிசாசு என்பவைகளை நாம் ஜெயங்கொண்டு நாம் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றது போல, நான் இந்த ஓட்டத்தை வந்து ஆசையாய் தொடர்கிறேன்னு சொல்றார். அதுதான் வந்து தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் என்ன சொல்றார், எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு நிருபத்தில் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 13 வாசிக்க பார்க்கலாம். 13 2 தீமோத்தேயு 3:13. பொல்லாதவர்களும் எத்தர்களும் ஆனவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. இந்த பொல்லாதவர்கள், இந்த எத்தர்கள்னு சொல்றது யார அப்படின்னா, தேவனுடைய சபையில உட்கார்ந்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லாதவர்கள். இவங்க தேவனுடைய ராஜ்யத்தையே கெடுக்கிற பொல்லாதவர்கள். இவங்க வேதத்தை கற்றுக்கொள்ளவில்லை. வேதத்தை கற்றுக்கொள்ளணும். இப்ப பவுல் தீமோத்தேயு சொல்ற பாருங்க, வாசிங்க. நீ கற்று, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. கவனிங்க, தீமோத்தேயுவே, நீ வேதத்தை கற்றாய், நீ உனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது, நீ வேதத்தை கற்றுக்கொண்டாய். பைபிளை வந்து படிக்கணும். என்ன படிக்கணும்? பைபிள் படிக்கணும். பைபிள் ஸ்டடி. தோரானா என்ன, பஞ்ச ஆகமங்கள்னா என்ன, நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், அப்புறம் சங்கீதம், நியாயப்பிரமாணம், இதுதான் தனாக், இதுதான் வந்து வேதம். இந்த வேதத்தினுடைய நோக்கம் என்ன, இந்த வேதத்தினுடைய மகத்துவம் என்ன என்பதை உட்கார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை தகுதி உள்ளவர்களாக மாற்றும். நல்லா கவனிக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் வேதத்தை கற்பார்கள், டீச் பண்ணுவாங்க, படிப்பாங்க. இது ஏன் இது வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் ஒன்றொன்று ஜோடி இல்லாமல் இராது. இதை தேடி வாசிப்பாங்க, தேடி ஒன்னோடு ஒன்றை தேடி வாசிப்பாங்க. அதுதான் தேவ ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள். மீதி எல்லாம் சும்மா வாயிலேயே வண்டி ஓட்டுறது, அப்படின்லாம் வாயிலேயே வடை சுடுறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊழியக்காரன் கூட பேசுகிறோம், ஒரு ஊழியக்காரங்கிட்ட ஒரு பிரச்சனையோடு வரோம் அப்படின்னா, இப்போ ஊழியக்காரனுடைய பார்வையில் இது எப்படி பார்ப்பாரு அப்படின்ற அந்த ஒரு மனநிலை கூட இன்றைக்கி விசுவாசிகள் கிடையாது. இன்றைக்கி அவங்களுடைய நீதியை சொல்கிறது இல்லைங்க, இந்த மாதிரிலாம் நடந்து போச்சுங்க, அதுக்கேற்ற மாதிரி பேசணும்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி. இப்போ நல்லா கவனிங்க, புரிய மாட்டேங்குது. இன்றைக்கி இருக்கிற ஜனங்களுக்கு பார்த்தோன்னா அவ்வளவு அந்தகாரம் சூழ்ந்துருக்குது. அப்போ நான் சில வேலைகளில் நான் இது மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணுறது உண்டு. அப்போ நான் என்ன பண்ணுறது இல்லைன்னா, ஒரு வேறு வழியில் அமைதியாக ஆயிடணும். அப்படி பிரச்சனை எல்லாம் மீறி நம்ம எல்லாரும் சில பேரை பாவத்தில் தள்ளுற மாதிரி இருக்கணும்னாக்கா கொஞ்சம் இறங்கி கடுமையாக பேசணும். வேறு வழி கிடையாது. ஏன்னா அவங்க கற்கலை, தேவராஜ்யத்தின் சட்டங்களை கற்கவில்லை. அது விசுவாசத்தில் ஒரு பூர்ணத்தில் நான் தேவராஜ்யத்துக்குள்ளே போகிறேன், நான் தேவராஜ்யத்துக்குள்ளே போகிறேன், இப்போ நான் தேவராஜ்யத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னாக்கா மோசம் இவங்க பொல்லாதவர்கள். இவங்க பொல்லாதவர்கள்னா துஷ்டர்கள். அடுத்தது எத்தர்கள், ஏமாத்துறவன், வஞ்சிக்கிறவன். இவன் மோசம் போக்குகிறவன், மோசம் போறவன். இவனோ மோசம் போவான், எல்லாரையும் மோசம் போக்குவான்.
அப்ப என்ன செய்யணும்னா வேதத்தை உட்கார்ந்து கற்கணும். என் தேவன் இன்றைக்கு காலையில் என்னோடு பேசுகிறார். என் அப்பா, என் தகப்பன் என்னோடு பேசுகிறார். எனக்கு என்னுடைய சுபாவத்தை அறிந்தவர் என் கர்த்தர். என் சுபாவத்துக்கு இந்த ஜென்ம சுபாவத்தில் நான் இருப்பேன்னா நான் தேவ ராஜ்யத்துக்குள்ள நான் பிரவேசிக்க முடியாது. அப்போ இந்த வேதத்தை வாசிக்கும் போது அவ்வளவு ஆசையாக இருக்கும். ஏன்னா தேவன் தம்முடைய வேதத்தை எழுதி நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிற அன்பின் மடல். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இந்த பேசுகிற சத்தம் நம்முடைய இருதயத்தில் அப்படியே போய் உட்கார்ந்துக்கும். இப்போ பவுல் சொல்றாரு, வாசிங்க போலாம் 14 வாசி மறுபடியும் 14. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. நீ கற்ற ஓகே பாருங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ நீங்க சபைக்கு வரீங்க, வேதத்தை கற்றுக் கொடுக்கிறோம். தேவனுடைய அன்பு என்ன, தேவனுடைய பிரமாணம் என்ன, தேவனுடைய சட்டம் என்ன, தேவனுடைய நீதி என்ன என்பதை குறித்து கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் உங்களுக்கே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியான நிலையில் ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள நீங்க வரணும். ஓகே, ஆமா, உங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் பிறக்கும். அந்த சத்தியத்தை நீங்க கற்றுக்கொண்டதுமே உங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் பிறக்கும். அதை தான் சொல்றாரு, நீ கற்றுக்கொண்ட, நான் உனக்கு கற்றுக் கொடுத்தேன், அதில் நீ நிச்சயித்து கொண்ட. ஆமா, இது உறுதியான சத்தியம், இந்த சத்தியத்தில் நான் நிலைத்திருப்பேன், இதுதான் சத்தியம் என்பதை நீ நிச்சயித்து கொண்டாய். நீ கன்ஃபர்மேஷன் கொடுத்த. ஆமா, இது சத்தியம் சொல்லி நீ நிச்சயித்து கொண்ட. அப்போ ஆமா இது சத்தியம் சொல்லி 2 பேரும் நல்லா ஒப்புரவானோம். அதுல நீ நிலைத்திரு சொல்லிட்டு அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்ல. நீ யாருகிட்ட கற்ற, அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறார்கள், ஊழியர்களுக்கு இருக்க பஞ்சம் இல்லை. ஆனால் எல்லா ஊழியர்களுடைய ஆவியும் ஒரே மாதிரியா செயல்படும்னா அப்படி செயல்படாது. நல்லா கவனிக்கணும். நீ யாருகிட்ட நீ சத்தியத்தை கற்ற, அதை நீ அறிந்திருக்கிற தீமோத்தேயுவே. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு எது தேவை அப்படின்னா தேவனுடைய சட்டங்கள், அவருடைய பிரமாணங்கள், அவருடைய சத்தியம். அந்த சத்தியத்தை அதுதான் தேவ ராஜ்யத்தினுடைய பலன். நீ தேவ ராஜ்யத்தில் இருக்கிறனா அதை செய்து காட்டணும், வாழ்ந்து காட்டணும். பரலோக வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்ந்து காட்டணும். பரலோக வாழ்க்கையை என் தேவனுக்கு எது பிரியம், எங்கள் அப்பாவுக்கு எது பிரியம், என் தேவன் எதில் பிரியப்படுவார் என்பதில் இந்த பூமியில் வாழ்ந்து காட்டணும். அதுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த வேத பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நீ இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் நீ எங்கே நீ சத்தியத்தை அறிந்து கொண்டாய், யாருக்கிட்ட கற்றுக்கொண்டாய், யாருடைய சத்தியத்தின் பாதையில் நடக்கிறாய் என்பதை நீ அறிந்திருக்கிற தீமோத்தேயுவே. அடுத்தது வாசிங்க. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ள. அவள் தான் முடிஞ்சு போச்சு. இந்த வசனத்துல பயங்கரம் இருக்குது. நீ ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் என்பது நீ தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளை, நீ ஞானமுள்ளவனாய் எல்லா நேரத்திலும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீ ஞானமுள்ளவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது என் தேவனுடைய பிரமாணமா, இது என் தேவன் சொல்லியிருக்கிறாரா, நான் செய்கிற இந்த காரியங்கள் என் தேவனுக்கு பிரியமானதா, இப்போ நான் தேவனுடைய ராஜ்யத்தில் தான் நான் இருக்கிறேனா என்பதை நல்லா உணர்ந்து அந்த உணர்வில் நம்முடைய இயல்பான வாழ்க்கையை தேவ ராஜ்யத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதை தான் இங்கே சொல்றாரு, ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். அப்ப சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஏன் நம்ம பயிற்றுவிக்கணும்? நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, பிள்ளைங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நோக்கத்தை இன்னைக்கு அறிந்து கொள்ளவில்லை. அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கும் நல்ல உலக ரீதியான ஆசீர்வாதங்கள், உலக ரீதியான ஞானம், கல்வியை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு தவறிட்டாங்க பெற்றோர். சிறு வயது முதற்கொண்டு தீமோத்தேயுவே இந்த அந்த பிரமாணத்தை நம்ம அறிஞ்சிட்டோம்னா, நல்லா கவனிங்க, மாம்ச தேகம் உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்கிறது. அந்த சுபாவம் தான் நீதி. அதான் சொல்லிட்டேன், சிட்டுக்குருவி எடுத்துங்க பார்க்கலாம், தூக்கணாங்குருவி பாருங்க, தூக்கணாங்குருவி கூடு கட்டத்தை பார்த்துருக்கீங்களா? அந்த தூக்கணாங்குருவி ஒரு கிங்டம், ஒரு ராஜ்யத்தை செயல்படுத்துகிறது. மாம்ச தேகம் உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒரு நீதி இருக்கிறது. அது போயிட்டு அது கூடு கட்டுது, அவ்வளவு அருமையா அதை தேவன் அதுக்குள்ள வைத்து படைத்திருக்கிறார்.
இப்ப நமக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப என்ன செய்யணும்னா வேதத்தை மணிக்கணக்கா படிங்க, வேதத்தை கேளுங்க. இப்ப சபைக்குள்ள வந்ததுமே நம்ம ஆட்கள் தூக்கிடுவாங்க, நல்ல தூக்கம் வரும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா வாழ்க்கையில் இவங்களால ஒரு காரியத்தை கூட அசைக்க முடியாது. நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், வேதத்தை சில பேர் படிப்பறிவு இல்லை, நாங்கள் ஸ்கூல் பக்கமே போனதில்லை. நான் இப்போ சொல்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் படித்தால் நம்ம அதிகமாக முன்னேறி போகலாம் தேவ ராஜ்யத்துக்குள்ள. படிப்பு ரொம்ப அவசியம். பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும். அவங்க நல்ல அறிவாளிகளாக, புத்திசாலிகளாக, அவர்களை ஞானம் உள்ளவர்களாக, எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக மாற்றணும்னா அவங்களுக்கு படிப்பு ரொம்ப அவசியம். நல்ல படிப்பை கொடுத்துட்டு அவங்களுக்கு சத்தியத்தை கொடுக்கணும். ஆனால் படிப்பறிவு இல்லாத சில பேர் படிக்காமல் தவறிட்டாங்க. ஆனால் அவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வசனத்தை கூர்ந்து கவனிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு என்னோடு எப்படி பேசுவார், எந்த சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார்னு சொல்லி உட்கார்ந்து கூர்ந்து கவனித்து அவர்கள் முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தில் தகுதியாயிட்டு தங்களுடைய குடும்பத்தார் மேலே கண்ணு வைக்கணும். தங்களுடைய குடும்பத்தார் மேலே கண்ணை வச்சு அவர்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்களா அல்லது உலக ராஜ்யத்திலேயே இருக்கிறாங்களா? சும்மாங்காட்டியும் வாயை திறந்தா ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அப்புறம் 2-3 பாட்டை பாடுறது, இல்லை ஜபம் பண்ணுறதுக்கு ஒரே கோர்வையாக ஜபம் பண்ணுறது, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. எல்லாம் பண்ணுவாங்க, அதை எல்லாம் பண்ணிடும். உனக்கு பலன் தேவனுடைய வசனம். நீ சிறு வயது முதற்கொண்டு சின்ன பிள்ளை, யூதர்கள்லாம் என்ன செய்வாங்க, 5 வயசான உடனே போயிட்டு அங்கே அதாவது பார் மிட்ஸ்வா பண்ணி பிள்ளைய ஒப்பு கொடுத்துருவாங்க. அந்த பிள்ளை போயிட்டு தோராவை நியாயப்பிரமாணத்தை கற்க வேண்டும். அவங்க போயிட்டு அந்த பிள்ளைங்க வேதத்தை மனப்பாடம் செய்யணும், சங்கீதங்களை மனப்பாடம் செய்யணும், வசனங்களை மனப்பாடம் செய்யணும். 12 வயசான பிற்பாடு தோரா நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாய் மனப்பாடம் செஞ்சு அவங்க அந்த பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கணும். அப்போது தீமோத்தேயுடைய தாய் யூதஸ்திரி, அவருடைய தகப்பனார் கிரேக்கன். ஆனால் அந்த தாயினுடைய வளர்ப்பு தேவனுடைய ராஜ்யத்தில் தீமோத்தேயுவை வளர்த்துருக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளையும் பிறக்கும் போது ஒரே சேம் தான். அந்த தாயினுடைய வளர்ப்பு தான் அந்த பிள்ளைங்களை தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளா அல்லது உலக ராஜ்யத்தின் பிள்ளைகளா என்பதை வெளிப்படுத்தும். அன்பானவர்களே, எங்கள் தேவன் சொல்றாரு, நீ பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதற்கொண்டு அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். எல்லாத்தையுமே சொல்றாரு. ஏன்னா அப்போஸ்தலன் தீமோத்தேயு ஒரு நல்ல ஒரு நல்ல வல்லுநராக இருந்திருக்கிறார். ஏன்னா நீ யார்கிட்ட கற்ற தீமோத்தேயு என்பதை எடுத்து சொல்றாரு. நல்ல வேதத்தினுடைய தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். நான் எப்போது சொல்றேன், மாம்ச தேகம் உள்ள ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நீதியில இயங்கும். ஒரு எறும்பு எடுத்துக்க, அந்த எறும்பு சாரசாரியா போகுது. எறும்புக்கு ஒரு தலைவன் கிடையாது. எப்படி அது போகுதுன்னா அதுக்குள்ள தேவன் ஒரு நீதியை வைத்திருக்கிறார். இப்படி தான் போகணும். அது கோடை காலத்தில் அது என்ன செய்யுது, ஆகாரத்தை சேர்த்து வைத்து, மாரி காலத்தில் நல்ல சமாதானமாக இருக்குது, எந்த ஒரு பதற்றமும் இல்லை. அதுக்கு ஒரு நீதி இருக்கு. ஆனால் மனுஷனுக்கு தேவன் தம்முடைய நீதியை வெளிப்படுத்தி தம்முடைய ராஜ்யத்தில் வரணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். இப்போ சர்ச்சுக்கு வரவங்க எல்லாமே கிறிஸ்தவங்க கிடையாது. நீ சர்ச்சுக்கு வரலாம், ஆண்டவரே எனக்கு இப்படி வேணும், அப்படி வேணும், எனக்கு இது வேணும், அதெல்லாம் கொடுத்துருவாரு. ஆனால் நீ தேவ ராஜ்யத்தில் இருக்கிறேன்னா உனக்கு டீச்சிங் இருக்குதா, பைபிள் டீச்சிங் இருக்கா உனக்கு? தேவனுடைய ராஜ்யம் மகிமையின் ராஜ்யம், அது நித்திய ராஜ்யம், அது சத்தியம். தேவ ராஜ்யத்தினுடைய சட்டம் சத்தியம். அந்த சத்தியம் இன்னைக்கு உனக்குள்ள இருக்குதா? என்ன இந்த வேத வாக்கியங்களை எதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார்? வாசிங்க 11 வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். தேவனுடைய மனுஷன் என்ன பண்ணணும்? தேறினவனாகவும். எல்லாம் கவனிங்க, எல்லாம் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய மனுஷன் என்ன பண்ணணும் சொல்லுங்க? என்ன மனுஷன் எப்படி இருக்கணும்? தேறினவன், ஃபுல்ஃபில், அதாவது ஒரு பரிபூரணம், ஒரு கம்ப்ளீட்னஸ். சபையில இப்போ தேவன் ஊழியக்காரனுக்கு வேத அறிவை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை சொல்லி கொடுக்கிறார். எதுக்கு சொல்லி கொடுக்கிறாரு? ஏன் சொல்லி கொடுக்கிறாரு? சபையில் வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னா அவங்களுக்கு அந்த நீதி தெரியணும். அப்போ என்ன செய்யணும்னா நல்லா பைபிள் வாசிக்கணும். நல்லா பைபிள் நீ பர்சனலாக உனக்கு பைபிள் மேலே ஒரு தாகம் ஏற்பட்டு வேதத்தை வாசித்தால்தான் சபையில் பண்ணுற பிரசங்கம் உனக்கு புரிய ஆரம்பிக்கும். நீ சட்டம் வேதத்தின் மேலே உனக்கு ஒரு தாகம் இல்லை,
அப்படிலாம் பைபிள் எனக்கு புரியல. சில பேர் சொல்லுவாங்க சிம்பிளா, நான் பைபிளை திறந்தாவே எனக்கு தூக்கமாக வருது. ஐயோ பாவம், அவங்களுக்காக ஜெபிக்கணும். இப்போ சில பேருடைய பலவீனங்களை பார்த்த உடனே அவங்க பலவீனங்களை சொல்லி அவங்கள கிண்டல் அடிக்கக்கூடாது. அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, இவங்க தேவ ராஜ்யத்துக்குள்ளே வரணும்னா வேதம் புரியணும்பா, சத்தியம் புரியணும். ஆண்டவரே, இவங்களுக்குள்ள வேதத்தின் மேலே தாகத்தை கொடுங்கப்பா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, தேவ ஆவி, தேவ ஆவி, பரிசுத்த ஆவியானவர், இதெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிற ஏற்கனவே. வேதம் எல்லாம் தேவனுடையது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேதம் யாருடையது? தேவனுடையது. தயவு செய்து தேவ ராஜ்யத்துக்குள்ள செயல்படுங்க. நம்மிலிருந்து உலக ராஜ்யம் செயல்படக்கூடாது. இந்த உலகத்தின் அதிபதி ஒருத்தர் இருக்கிறான். இந்த உலகத்தின் அதிபதி என்ன பண்ணுவான்? அவன் ஒரு சட்டம் வச்சுக்குவான். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ ஒரு கல்யாணம் பண்ணா, இல்லை ஒரு சாவு விழுந்தா, எதை பண்ணாலும் அவன் ஒரு சட்டத்தை காட்டுவான். நம்ம ஏன் போராடுறோம்? கொஞ்சம் நல்லா கவனிங்க, நம்ம ஏன் போராடுறோம் இந்த உலகத்தோட? அது அவன் பண்ணுறதை பண்ணிக்கிட்டோம், நீ பண்ணுறதை நீ பண்ண, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சரி, இப்போ நம்ம ஒரு சில காரியங்களை பலவீனமான ஆத்துமாக்கள்லாம் இருக்கிறாங்க, அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் என்ன பண்ணோம், வளைந்துலாம் கொடுக்கல, அந்த ஆத்துமாக்களை மீட்கிறதுக்காக செயல்படுறோம். நம்முடைய ஆக்ஷனில் பலத்தில் காண்பிக்கணும் தேவராஜ்யத்தை. நான் என் தேவராஜ்யத்தில் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பலத்தில் காண்பிக்க வேண்டும். அதெல்லாம் கவனிக்கணும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புகளுக்கும் பிரயோஜனம். அது என்ன பண்ணணும்? முதல்ல உபதேசம் கொடுக்கணும். உபதேசம் என்பதே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பயங்கர வல்லமையானது. இது நீ தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் இருக்கும்படியாய் தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். எப்பொழுதுமே தேவன் ஒரு காரியத்தை செய்தார் அப்படின்னாவே பிசாசு டூப்ளிகேட் போட ஆரம்பிப்பான். உடனே ஒரு டூப்ளிகேட் பண்ணாது. நம்ம நிறைய ஆத்துமக்களுக்கு தெரியாது, எல்லாம் ஒன்று தானே, எல்லாம் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு மனம் வழுவி போயிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த உபதேசத்தை கரெக்டாக கொடுக்கணும். உபதேசம்னாவே உன்னை வேற திசையில், ஜீவ பாதையில், அந்த விசுவாச ஓட்டத்தில் உன்னை ஓட செய்வதுதான் உபதேசம். ஓகே, அந்த உபதேசத்தில் இவங்க ஓடல, இவங்க ஜீவ பாதையில் இவங்க ஓடல அப்படின்னா கடிந்து கொள்ளணும். கடிந்து கொள்ளுட்டு அடுத்தது சீர்திருத்தணுமா. அவங்க எங்கெல்லாம் தவறு பண்ணிக்கிறாங்க நல்லா உட்காந்து கூர்ந்து கவனித்து எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து அவங்க என்ன பண்ண, அவங்களை சீர்திருத்தணும். அடுத்தது நீதியை படிப்பிக்கணும். படிப்பிக்குதல் அப்படின்னா டீச் பண்ணு. எப்படி பிராக்டிக்கல் லைஃப்ல எப்படி தேவ ராஜ்யத்தை கொண்டு வரலாம். தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் சர்வத்தையும் படைத்தார். அவரை உலகம் அறியாமல் இருக்கிறது. என்னில் என் தேவனை பாருங்கள், என்னில் என் இயேசு ராஜாவை பாருங்கள். எவ்வளவு பெரிய மகிமை! எல்லாரும் காரணத்தை ஆமென் சொல்லாமா? தேவன் நம்முடைய மகிமைக்கும் ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, தேவன் நம்முடைய மகிமைக்கும் ராஜ்யத்திற்கும் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உபதேசம் ஏனென்றால் எப்பவுமே பிசாசு ஒரு டாக்டரை கொடுத்து ஒரு பாரம்பரியத்தை கொடுத்து வச்சுட்டு இருப்பான். அந்த ஊர் வழக்கம் இருக்கும். அந்த ஊர் வழக்கம் என்பது பிசாசின் ராஜ்யம். நல்லா கவனிங்க. இப்போ இவ்வளவு நேரம் தேவராஜ்யத்தை பற்றி தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இதுக்கு அகைன்ஸ்டா, ஆப்போசிட்டா பிசாசின் ராஜ்யம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். என்ன இதெல்லாம் தப்பா? என்ன ஊரில் உலகத்தில் இல்லாததா? இப்போ இது மற்றவங்க யாருமே செய்யாததா? நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? நான் யாருமே செய்யாதா? இப்போ நேற்று நாங்கள் சென்னைக்கு போயிருந்தோம். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வாலிப பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் யூனிஃபார்ம் போட்டுன்னு இருக்குதுங்க. கொஞ்சம் பேர் யூனிஃபார்ம் போட்டுக்கிறாங்க, கொஞ்சம் பேர் யூனிஃபார்ம் போடல. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ஸ்டெப்ஸில் மேலே ஏறி நின்றுங்கன்னா அவ்வளவு அட்டகாசம், அவ்வளவு அட்ராசிட்டி. அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ பயங்கரமான காரியம். இது எங்கே வேணால் பார்க்கலாம். நல்லா கவனிங்க, இது எங்கே வேணால் பார்க்கலாம். இப்போ சபையில் என்னங்க உங்கள் பிள்ளைங்க சரியில்லையே, இந்த மாதிரி ஸ்கூலை கட்டடிக்கிறாங்க, காலேஜை கட்டடிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் ஊரில் உலகத்தில் செய்யாதா? இதுதான் பேய், இதுதான் பிசாசின் ராஜ்யம். இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்களே. என்னங்க பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் கையுமே சுற்றுறாங்க, செல்ஃபோனில் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. இதெல்லாம் ஊரில் உலகத்தில் செய்யாதா? இவங்க எந்த ராஜ்யத்தில் இருக்கிறாங்கன்னா பிசாசினுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. தேவ ராஜ்யம் என்னன்னு தெரியல. இது பரிசுத்தம்.
இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ கற்றுக்கொள்ளும் போது அது உன்னை உபதேசத்துக்குள்ள கொண்டு வந்து உன்னை தேவ ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரும். இப்ப நல்லா கவனிங்க, இயேசு ராஜாவே தம்முடைய வாய் திறந்து சொல்றாரு, அன்பானவர்களே நான் உங்களுக்கு அன்பாய் சொல்றேன், ஒன்று நீ தேவ ராஜ்யத்தில் நீ இருக்கணும், அப்படி இல்லைன்னா பிசாசின் ராஜ்யத்தில் இருக்கணும். ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டதுன்ற ஒன்றுமே கிடையாது. ஒன்று நீ தேவன் ராஜ்யத்தில் இருக்கிறனா இந்த வேதத்தின் மேலே உனக்கு அவ்வளவு ஆசை இருக்கும். என் கர்த்தர் என் தேவன் எனக்கு எழுதி கொடுத்த பரிசுத்த ஆவியானவரால் எழுதி கொடுக்கப்பட்ட தேவனுடைய சத்தியம், இந்த வார்த்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த வார்த்தை தேவன் உடையது, இந்த வார்த்தையை எழுதி கொடுத்தவர் தேவ ஆவியானவர். அவ்வளவு ஆசை, ஒரு பந்தம் இருக்கும். இயேசுராஜா சொல்லும்போது அந்த வசந்த வாசிங்க, பிசாசினுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் அவனுடைய ராஜ்யம் அப்படின்னே சொல்றாரு. நல்லா கவனிக்க. அப்ப நம்ம எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 12ஆவது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிக்கலாம். சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாய் தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? நல்லா கவனிங்க, அவன் ராஜ்யம் எப்படி செய்தால் என்பதாங்க பலன். புரியுதாது? செய்தால் நீ எதை செய்யற? தேவ ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கு. செய்தால் நீ என்ன செய்யற, அதுதான் நீ எந்த ராஜ்யத்தில் இருக்கிற என்பதை காண்பிக்கும். இப்போ காலையில் எழுந்து நம்ம குடும்பத்தோடு நம்ம தேவ சமூகத்தில் நிற்கிறோமா பார்த்துங்க. நம்ம குடும்பத்தில் நம்முடைய மனைவி, பிள்ளைங்க, கணவன் எல்லாருமே தேவ சமூகத்தில் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவர் நாமத்துக்கு மகிமை செலுத்துறாங்களா? அப்படி இல்லைன்னா எந்த ராஜ்யம்? அவ்வளோதான், பிசாசின் ராஜ்யம். அப்போ பிள்ளைங்க இன்னைக்கு எழுந்து ஜெபிக்கல, அவங்க வேதத்தை வாசிக்கல, அவங்களுடைய கிரியையில் அவங்களுடைய ஆக்ஷன், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு பாருங்க இன்னைக்கு. அப்போ அது இன்னைக்கு தேவ ராஜ்யத்தினுடைய அந்த சட்டங்கள் வெளிப்படுகிறதா? தேவனுக்கு பிரியமான காரியங்கள் வெளிப்படுதா? நல்லா கவனி. பிசாசின் ராஜ்யம், அவனுக்கு ஒரு கிங்டம் இருக்கு. அந்த கிங்டம்ல அவன் என்ன பண்ணான்? அவன் ஒரு சட்டத்தை வச்சுங்கிறான். அது என்ன சொன்னா, அவன் ஊர்ல உலகத்தில் செய்யாததா என்ன? ஆனால் தேவ ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் எப்படி செய்வாங்க அப்படின்னா, தேவனுக்கென்று தங்களை தாங்களே பலியாக ஒப்பு கொடுத்து அன்பிலே பரிபூர்ணப்பட்டவர்களாக இருப்பார்கள். இவங்க என்ன செய்வாங்கன்னா, முழுவதுமாக தேவ சித்தம் செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே தம்முடைய சகோதரர்களுக்காக ஒப்பு கொடுத்த அனுபவம் தான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் அன்பு, அது பேச்சில் அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. ஆக இந்த இடத்துல கர்த்தர் காட்டிட்டாரு பிசாசினுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லி. அப்போது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. சில பேருடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா நல்லா டிவி, சினிமா பாட்டு, அப்புறம் டிவி சீரியல், இப்போ அதையெல்லாம் என்ன பண்ணுன்னா மனசை பெருசாக பாதிக்கும், பயங்கரமான பாதிப்பை கொண்டு வரும். சில பேர் என்ன பண்ணுவோன்னா, வேதம் புரியாது, வேதமே புரியாது அவங்களுக்கு. இப்போ நான் என்ன சொல்லிக்கணும் வரேன் தெரியுமா? ஒரே ஒரு காரியம், நீ பைபிள் வாசிக்கிறது கூட வாசிக்கிற கர்த்தருக்கு சொல்கிற பைபிள் வாசிக்கணும். வாசிக்கிற கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறாரான்னு பார்த்துக்கங்க, அவ்வளோதான். கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறாரா? நீ கற்று தேறி இருக்கிறியா? நீ கற்றுக்கொள்வது பெருசல்ல, தேறி இருக்கிறியா? நீ கற்றுக்கொள்வதன் நோக்கமே என்னன்னா தேறி இருப்பது. அதை பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தேர்தலை கொடுப்பார். அப்போ நம்முடைய குடும்ப ஜபங்களில் ஒரு பைபிள் ஸ்டடி இருக்கணும். குடும்ப ஜபங்களில் அந்த குடும்ப தலைவன் கண்டிப்பாக வேதத்தை போதிக்கிறது குடும்ப தலைவனாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். சகோதரிகள், நீங்கள் வசனத்தை எடுத்து சொல்கிறீங்க, போதிக்கிறீங்க குடும்பத்துக்கு அப்படின்னா கண்டிப்பாக பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் பெற்றிருக்கணும். பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் பெறாமல் வசனத்தை எடுத்து நீங்கள் பேசுவீங்கன்னா அது வேற மாதிரி கொண்டு போயிடும். அப்போது தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது சாதாரணமாக, நீங்கள் கிறிஸ்தவத்தை சாதாரணமாக நினைக்கிறீங்க, ஏதோ வந்தால் சர்ச்சுக்குள்ளே அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், போதுமானவர், நம் கேட்பதையெல்லாம் நமக்கு கொடுக்கிற மகிமையின் கர்த்தர். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாய் இந்த கிறிஸ்தவத்தை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். இப்போ நமக்கு தேவன் என்ன சொல்லி கொடுக்கிறார்? நீ தேவ ராஜ்யத்தில் இருக்கிறியா அல்லது வாலிப பிள்ளைகளே, நீ எந்த ராஜ்யத்தில் இருக்கிற? தேவ ராஜ்யத்தில் இருக்கிற. மறுபடியும் வாசி 26. சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி? இப்ப என்ன பண்ணும்? இந்த உலக வழக்கம்,
உலகத்துக்கு ஒரு நீதி இருக்கிறது, அந்த சிஸ்டம் ஒரு நீதி இருக்குது, அது பாரம்பரியம். அந்தந்த வயசுக்கே உரிய பாரம்பரியம் இருக்கும். இப்போ பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த பாரம்பரியத்தில் போய் மாட்டின்னு இருப்பாங்க. அது நமக்கு தெரியாது. நல்லா கவனிக்கணும். நாம் கற்றால் மட்டுமே, இந்த வேதத்தை கற்றால் மட்டுமே பிள்ளைகளுடைய அசைவுகளை நாம் கண்டுபிடிக்க முடியும். பிள்ளைகளுடைய அந்த ஒரு காரியத்தை நம்ம சரியாக கண்டுபிடிச்சி நம்ம அவங்கள என்ன பண்ண முடியும், கரெக்ஷன் பண்ண முடியும். ஆக இன்னைக்கு பிள்ளைங்க அடங்க மாட்டேங்குது. என் பிள்ளை இன்னைக்கு அடங்க மாட்டேங்குது. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா, நல்ல தேவ சமூகத்தில் போய் உங்களை நீங்கள் நல்லா அலசுங்க, வேதத்தை நல்லா கற்றுக்கொள்ளுங்க. பிசாசு இயேசு ராஜா இப்போ ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டு, உபவாசத்தில் இருந்துட்டு 40 நாள் உபவாசம் இருக்கிற பயங்கரமான பலவீனத்தில் இருக்கிறார். அந்த பலவீனத்தில் பிசாசு அவன் ராஜ்யத்தை கிறிஸ்துவுக்குள்ள திணிக்கும்படி வருகிறான். அவனை கர்த்தர் எப்படி ஜெயம் எடுத்தார் என்றால், வசனத்தை சொல்லி அவன் தலையை நசுக்கினார். எல்லாம் கரங்கத்துடைய சொல்லாமா? ஒரு மனுஷனுக்குள்ள வசனம் அவன் இருதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள வசனத்தினுடைய அந்த தியானம் இருந்துச்சுனாக்கா சத்துருக்கு உன் கிட்ட எட்டி திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஏன்னா இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அவனை வெட்டி வீழ்த்துற, சாத்தானுடைய ராஜ்யத்தை வெட்டி வீழ்த்துற ஒரு பயங்கரமான ஆயுதம் எது அப்படின்னா தேவனுடைய வசனம். அது பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தில் வெளிப்படும் போது எல்லா நேரத்திலும் தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. நிறைய குடும்பங்கள் பார்த்தோன்னா பிசாசு வீழ்த்தி வைத்திருக்கிறான். அவங்களால அந்த வீட்டில் ஜபமே இருக்காது, அதிகாலை ஜபம் இருக்காது, குடும்ப ஜபம் இருக்காது. கணவன் ஒரு மூலையில் போவாங்க, மனைவி ஒரு மூலை, பிள்ளைங்க ஒரு திசை. அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு கிரிப் இருக்காது, ஒரு பிணைப்பு இருக்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் என்கின்ற வெளிச்சம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. தேவனுடைய ராஜ்யம் என்கின்ற வெளிச்சம் கிடைச்சதுன்னா இந்த பைபிளை கற்றுக்கொள்ளுவாங்க. அப்போ பைபிள் ஒரு நாளைக்கு எத்தனை அதிபர்கள் நல்லா கவனிங்க, கற்றுக்கொள்ளு. வாசிப்பது என்பதற்கும் கற்றுக்கொள். இப்போ தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுவார், தீமோத்தேயுவே நான் வருகிற வரைக்கும் வாசிக்கிறத நிறுத்தாதே என்னுவார். நல்லா முதல்ல கவனிங்க. முதல்ல வாசிக்கணும், ரெண்டாவது கற்றுக்கொள்ளணும், மூன்றாவது தேறி இருக்கணும். முதல்ல நீ பைபிள் வாசிக்கிற பழக்கம் இருக்கணும். முதல்ல தீமோத்தேயுவை வசனத்தை காட்டும் நேரம் இல்லை, தீமோத்தேயுவே நான் வருகிற வரைக்கும் நீ என்ன பண்ணு, வாசிக்க வைங்க. பிள்ளைங்களை பைபிள் வாசிக்க வைங்க. அவங்க எழுத்தை கூட்டி படிக்க ஆரம்பிச்சாங்கன்னாவே அவங்க கையில் ஒரு பைபிள் எடுத்து கையில் கொடுத்துருங்க. ஒரு 3rd ஸ்டாண்டர்டு போனாவே பிள்ளைங்களை எழுத்து கூட்டி படிக்க நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கிற ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்டு போனாவே அந்த பிள்ளை படிக்க ஆரம்பிச்சிடும், எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிச்சிடும். பைபிள் எடுத்து கையில் கொடுத்துட்டு நோட்ஸ் எடுக்க வைங்க. பைபிள் சபையில் நோட்ஸ் எடுக்க கற்றுக் கொடுங்க. அந்த பைபிள் சட்டத்திட்டங்கள் சொல்லிக் கொடுங்க. இப்போ நம்ம என்ன தெரியுமா, இங்கே உட்காந்துக்கின்னு சர்ச்சுக்குள்ள உட்காந்துக்கின்னு நாங்கள் இதெல்லாம் செய்யலாமா, நாங்கள் அதெல்லாம் செய்யலாம். எப்பா நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, வெளியே இருக்கிறதுக்கு யாருக்காக நான் பண்ண முடியாது. உள்ளே இருக்கிற உங்களுக்கு புரிகிற வரைக்கும் உட்காந்து கற்றுக்குங்க. நல்லா பொறுமையாக உட்காந்து கற்றுக்குங்க. நல்லா கற்றுக்கிங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, இது தேவ ராஜ்யம் இல்லையே, இப்படி செய்யக்கூடாதாச்சே, இது தேவனுக்கு பிரியம் இல்லையே, இது பிசாசு உள்ள என்ட்ராவரானே. நாம் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் ஒரு பவர் இருக்குது. நல்லா கவனிங்க. நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுமே ஒரு பவர் இருக்குது. சாத்தானுடைய பவரா அல்லது தேவனுடைய வல்லமையா? தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில், அது ஒரு பவரில் இருக்கு. ஒரு பவரில் இருக்கு. நீ எந்த பவரில் செயல்படுற என்பதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஜபம் பண்ணுறியா, பண்ணிக்கோ. ஜபம்லாம் பிசாசு பண்ண விட்டுருவான். அதுவும் கோர்வையாக ஜபம்லாம் பண்ண விட்டுருவான். ஆனால் நீ பைபிளை மட்டும் கற்றுக்க மட்டும் விட மாட்டான். பைபிள் வாசிக்கிறியா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆவிக்குரிய மாய்மாலக்காரர்கள் அதெல்லாம் அதில் திட்டல, நல்லா புரிஞ்சு அவங்க வீழ்ந்து போயிருப்பாங்க, தெரியாது அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் எழுந்து ஜபிக்கிற பழக்கம் இருக்கும், நல்லா ஆராதனை பண்ணி பாட்டெலாம் நல்லா பாடுவாங்க, பைபிளை வாசிப்பாங்க, அத்தோடு நிறுத்திக்குவாங்க, கற்றுக்கொள்ள மாட்டாங்க. கர்த்தர் இன்றைக்கு என்னோட என்ன பேசுகிறாரு, இவன் ராஜ்யத்தை எப்படி ஜெயிக்கலாம், எங்கே எல்லாம் மாம்சமும் ரத்தமும் இருக்கிறதோ அங்கே எல்லாம் இவன் ஒடியாந்துருவான். யாரு? இந்த 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 பெயல்செபூல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெயல்செபூல் இருக்கும். இந்த பெயல்செபூல்னா செபூப்.
ஏற்கனவே நான் இதை நம்மளுக்கு காட்டுகிறேன். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை கெட்டு நாரி போக பண்ணுமே. சொற்ப மதியினமும் அபிஷேகம் பெற்ற ஒரு நல்ல வல்லமையான ஒரு ஊழியக்காரன், அவன் சொற்ப மதியினமான ஒரு கிரியை செஞ்சிருவான். அவன் அபிஷேகத்தையே அவன் நாரி போக பண்ணிடும். அப்போ என்ன செய்யணும்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்படணும். ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்படும். என்ன, இந்த பெயல்செபூல் என்ன பண்ணுவான்னா, ஆமாம் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லையே, அந்த பாஸ்ட் இது செஞ்சாரு, இந்த பாஸ்ட் இப்படி பண்ணாங்களே, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையே அப்படின்ற மாதிரி செய்ய வச்சிருவான். நம்ம என்ன செய்யணும்னாக்கா, ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும், செயல்படுத்தணும். இப்போ நான் முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன்னா, நான் யுத்தமே பண்ண மாட்டேன். முடிஞ்சா பண்ணிலாம் போயிடுன்றுவேன். இப்போ என் சகோதரர்களுக்காக நான் வேறு வழி இல்லை, போயிட்டு அங்கே எல்லாத்தையும் அங்கே கரெக்ஷன் பண்ணி இறங்கி ஒவ்வொரு வேலையும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. பிரசங்கியின் புத்தகத்தை எடுத்து வாசிங்க, அது ரொம்ப முக்கியமான சத்தியம். பிரசங்கியின் புத்தகம் 10வது அதிகாரத்தில் இந்த பெயல்செபூல் என்கிற சாத்தானுடைய ராஜ்யம் எப்படி உள்ள வந்து வேலையை நடத்துது. வாசி 1ஆம் வசனத்தை வாசிங்க. செத்த ஈக்கள், இதாங்க பேய். இந்த ஈ பாருங்க பார்க்கலாம். ஈனுடைய காலில் எத்தனை மில்லியன் அந்த கிருமி, நாச கிருமிகளுக்கு தெரியுமா? அது போயிட்டு கண்ட இடத்துல போய் உட்காந்துட்டு, இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம்னாக்கா, வெளியே நிறைய திறந்த வெளியில் இருக்கக்கூடிய தின்பண்டங்கள்லாம் வாங்கி சாப்பிடுவோம். உடனே டயரியா, காலரெல்லாம் உள்ளே வந்து அட்டாக் பண்ணி நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஈக்களுடைய வேலை தான். அது கண்ட இடத்துல போய் உட்காந்துட்டு போய் அந்த தின்பண்டங்கள் மேலே மொய்த்த உடனே அந்த கிருமிகள் அவ்வளோ ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்படியே அவ்வளவு ஸ்பீடாக அதனுடைய வளர்ச்சிகள் இருக்கும். அப்போ இந்த ஈக்கள் வந்து எப்பவுமே வந்து என்ன பண்ணோம்னாக்கா, நமக்கு இப்போ சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாமான்கள் எல்லாம் அப்படியே மொய்த்துக்கிட்டு இருக்கும். நல்லா கவனிங்க, இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் பெரிய விஷயமா, ஈயெல்லாம் வரது பெரிய விஷயம். நல்லா கவனிங்க, ஆவியில் பலனாக இருக்கிறவர்கள், தேவ ராஜ்யத்துக்குள் இருக்கிறவங்க அவ்வளவு நீட்னஸ்ஸாக அவ்வளவு க்ளீனாக இருப்பாங்க, அவ்வளவு க்ளீன் இருக்காங்க. ஒரு கொசு வருது, ஒரு ஈக்கள் வருதுன்னாக்கா, அதை சகிக்கிறது என்பது வேறு. நல்லா புரிஞ்சுங்க ஸ்பிரிச்சுவலி. நல்லா கவனி, என்ன பண்ணணுனாக்கா, ஏன் இப்படி வந்து அசுத்தங்கள் ஏன் நமக்குள்ளே வருகிறது? அப்போ என்ன பண்ணணும்னாக்கா, இதை ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்பட கற்றுக்கணும். நம்ம தேவ ராஜ்யத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அவ்வளவு ஆக்டிவாக, அவ்வளவு சுத்தமாக எல்லாவற்றையும் நல்ல நீட்னஸாக வைக்க வேண்டும். எங்கே சொல்கிற செத்த ஈக்கள்னு ஆரம்பிக்கிறார். இது ஒரு பயங்கரமான அந்தகாரத்தினுடைய வல்லமை. இந்த செத்த ஈக்கள் தான் என்ன பண்ணும், இப்போ வந்து என்னங்க ஒரு ஈ வந்து உட்காருது, இதெல்லாம் பெரிய விஷயமாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கேர்லெஸ்ஸாக விட்டுருவோமோ. என்னங்க என்ன பெரிய விஷயம், இதை பண்ணுறது வந்து ஒரு பெரிய குற்றமாயிடுமா, இதெல்லாம் வந்து தேவன் வந்து பெருசாக பார்த்துக்குவாரா அப்படின்னு கேர்லெஸ்ஸாக விட்டு போயிடுவான் இந்த பெயல்செபூலுடைய தாக்கம் இருக்கிறவங்க. நல்லா புரிஞ்சுங்க, தொடர்ந்து வாசிங்க. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே பாருங்க. எங்கேயோ கரெக்டாக காரணம் கொடுக்கணும், ரீசன் கொடுக்கணும். ஏன் இதை செய்கிறோம், இந்த காரியத்தை ஏன் செய்கிறோம், ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு கரெக்டாக ரீசன் கொடு. தேவராஜ்யம் எனக்குள்ளேருந்து தேவராஜ்யம் வெளிப்படுகிறதா, அல்லது இந்த ஈ வேலை செய்தா? இந்த ஈ உள்ள வந்துட்டு இருக்கும். அப்போ இந்த சொற்பம், இந்த கணத்திலும் ஞானத்திலும் ஞானம், புத்தி, அறிவு, விவேகம், இது எல்லாம் தான் தேவனுடைய ராஜ்யம். விவேகி தான் தேவ ராஜ்யத்துக்குள்ளே அவன் பூர்ண புருஷனாக தேவ சமுதிரம் நிற்கிறான். அப்போ என்ன செய்யணும்னா, தேவ ராஜ்யத்துடைய ரகசியம் என்ன அப்படின்னா அன்பு. அந்த அன்புல நம்ம பரிபூர்ணப்பட்டிருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா, நாம் எல்லாவற்றிலையும் என்ன பண்ணால் பொறுப்பெடுக்கணும். எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அந்த செயலுக்கு நாம் பொறுப்பெடுக்கணும். ஆமாம், இதுக்கு நான் தான் பொறுப்பு, இதை நான் செய்து முடிக்கிறேன். சில பேர் என்ன பண்ண, நான் இல்லை, அவங்க சொன்னாங்க, நான் என்ன பண்ணுறது, அவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன், இப்படி எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா சாக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாவற்றுக்கும் நம்ம பொறுப்பெடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நல்லா கவனிங்க, இந்த ஈக்கள் வந்து வேலை செய்யுது, எப்படி வேலை செய்யுது, இந்த பெயல்செபூல் வந்து எப்படி தேவ ராஜ்யத்தை கெட்டு சீரழிக்க பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் நம்ம ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சில உதாரணங்கள் சொல்கிறேன் பாருங்க. இப்போது தேவ ராஜ்யம் என்பது முழுக்க முழுக்க அன்பு. அது தன்னுடைய சகோதரனுடைய சிலுவையை சுமக்க வேண்டும். இப்போ
இவள் என் மனைவி என்று சொல்லுகிறவன் பெயல்செபூல். என் தேவன் கொடுத்த மனைவி இவள் என்று பார்க்கிறவன் தேவராஜ்யத்தின் பிள்ளை. இப்படி ஒன்றுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு மனைவி என்ன பண்ணணும், ஒரு கணவனுக்கு சரியான நேரத்தில் சரியான விதத்தில் சாப்பாடை கொடுத்து அவருக்கு என்ன பிடிக்கும், என் பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும், கரெக்டாக அவ்வளவு ஜாக்கிரதை அவ்வளவு ஷார்ப்பாக இருப்பா. ஏன்னா அந்த ஆத்துமா, அந்த மனுஷன் என் தேவனுடைய பிள்ளை, என் தேவன் கொடுத்த உறவு, என் தேவனுடைய அந்த உறவை நான் சரியாக கனப்படுத்த வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு பசியாக வருவார், அன்னையத்துக்கு இந்த அம்மா சாப்பாடு செய்யாது. அப்போ ஏம்மா இப்படி பசிக்குது, ஐயோ ரொம்ப பசிக்குதே எனக்கு இப்போது சாப்பாடு இல்லையே அப்படின்னு அவர் கேட்பார். உடனே அம்மா சொல்லும், அப்போ நான் உனக்கு சாப்பாடே செஞ்சு போட்டது இல்லையா? நல்லா கவனிச்சிருக்கீங்களா? நீ தான் சாப்பாடு செஞ்சு போட்டு ஆகணும். நல்லா கவனிங்க. இப்போ பெயல்செபூலுடைய ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்களுக்கும் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் எல்லாத்துக்கும் இப்படி சொல்லிடலாம். ஏம்மா குழந்தைக்கு பசியில் கத்துதுமா, என்ன பண்ணுற? அப்போ நான் என் பிள்ளைக்கு நான் சாப்பாடு செஞ்சு போடலையான ஒரு லா பேசுவாங்க. அது எல்லாமே ஒரு லால இயங்குதுங்க. இதெல்லாம் டீப்பான சத்தியம். நான் லைட்டாக சொல்லிட்டு வந்துருக்கேன், நீங்கள் தான் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். எல்லாமே ஒரு லால இயங்குது. எல்லாத்தையும் ஒரு மாம்சம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆகுது இல்லையா, ஆகுது பாருங்க, அது எல்லாமே ஒரு சட்டத்தில் இயங்குது. அப்போ அவங்க என்ன பண்ண நிறைய கவனிங்க. ஒரு குழந்தை இப்போ மயக்கம் போட்டு விழுந்து போச்சு. என்னென்ன போய் டாக்டர் கிட்ட கேட்டாங்க, இந்த குழந்தைக்கு சரியாக சாப்பாடு, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? அப்போனா என் குழந்தைக்கு இப்போ என்ன நடந்திருக்குது, அப்போனா என் குழந்தைக்கு நான் சாப்பாடே செஞ்சு போடலையா, நான் சாப்பாடு செஞ்சு போடாமலையா இவ்வளோ பெரிய பிள்ளை ஆகிட்டான் அப்படிலாம் லா பேசுறது. இதெல்லாம் பெயல்செபூல். ஆனால் தேவ ராஜ்யத்தில் இருக்கிறவங்க அவ்வளவு ஆக்டிவா, அவ்வளவு அவேர்னஸா, அதுதான் விவேகம். இந்த விவேகம் என்பது வருமுன் காப்பது. எந்த ஒரு தீமையை நாரிடக்கூடாது, ஈ உள்ள வந்துடக்கூடாது. ஈ உள்ள வந்துடக்கூடாது. இவன் வந்தான்னா உள்ள வந்தானவே நாரச்சிருவான். எங்கே எல்லாம் நாறுதோ, எங்கே எல்லாம் உறவுகள் நாறுகிறதோ, எங்கே எல்லாம் உறவு சண்டை, ஒரே பிரச்சனை போராட்டம், அங்கே எல்லாம் இந்த ஈ உள்ள நுழைஞ்சிருப்பான். அதுக்கு என்ன ரீசன்னா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகி இந்த வேத வசனத்தை ஷார்ப்பாக எடுத்து நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும், தெரியணும் நமக்குள்ள. நான் தேவ ராஜ்யத்தில் இருக்கிறேன், எந்த சூழ்நிலையும் தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஆக வேத வசனத்தின் மேலே கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம். இன்னைக்கு என் தேவன் எப்படி பேசுவார், நான் எப்படி எதை நான் இப்படி ப்ராக்டிக்கல் செய்ய போகிறேன். இவ்வளோ காலம் நான் இப்போ இன்னொரு விஷயம், குற்ற மனசாட்சியை கொடுத்துருவோம் பிசாசு. நானா இப்படி, நான் அப்படி இல்லையே அப்படிலாம் சொல்லிட்டு இந்த இதய கடினத்தை கொடுத்துருவான். உடனே உணர்ந்து கற்றுணும், ஆமாம் நான் இந்த இடத்துல மிஸ் பண்ணிக்கிறேன். நான் ஏசப்பா நாமத்துக்கு மகிமை சொல்லுகிறேன். நான் எந்த இடத்துல போனாலும் யார் என்ன பண்ணலாம் கூர்ந்து கவனிப்பேன். அங்கே எனக்கு ஏதாகிலும் நான் எங்கேயாச்சும் கொஞ்சம் மிஸ் ஆன விஷயங்கள் ஏதாவது இருக்கிற கூர்ந்து கவனித்து நான் திருத்தி கொள்ளுவேன். நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். இயேசுராஜா நமக்குப்படுவதாக. அதில் பூர்ணமாகுதலுக்குள்ளே வரும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளுவோம். அது ஒரு பூர்ணமாகுதல். நான் கற்றுக்கொள்வது என்பது ஒரு பூர்ணமாகுதல். அப்போ கற்றுக்கொண்டு ஒரு பரிபூர்ணத்துக்குள்ளே நம் தேவ ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த ஈ உள்ளே வந்துச்சுன்னாவே இதனுடைய வேலைகள் எல்லாம் காட்ட ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல பயங்கள், நடுக்கங்கள், சலசலப்பு, கலகம், பிரச்சனை, போராட்டம், இதெல்லாம் அங்கே வரும். அப்பயே கண்டுபிடிச்சிக்கலாம், ஓஹோ ஈ உள்ளே வந்திருக்கு. நம்ம தான் இடம் கொடுத்துருக்குறோம், வேற ஒன்றும் இல்லை. நாம் இடம் கொடுக்காம பிசாசு உள்ளே வர முடியாது. கரங்களை ஒரு ஆமென் சொல்லாமா? நாம் இடம் கொடுக்காம பிசாசு உள்ளே என்ட்ரே ஆக முடியும். எங்கே இடம் கொடுத்தோம் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்லி அதிகாலை ஜெபத்தை தவறி இருப்போம், வேதத்தை கற்றுக்கொள்ள தவறி இருப்போம். உட்கார்ந்து படிக்கணும். இந்த நீதி என்ன, நீதி இது என்னது என்று சொல்லி கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இந்த பெயல்செபூலை விரட்டுவதற்கான ஒரே ஒரு ஆயுதம் இந்த தேவனுடைய வார்த்தை. இந்த ஞானத்தில் நம்ம கணத்தில் பேர் பெற்றவர்கள் தான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள். அவங்க என்ன பண்ண, ரொம்ப ஷார்ப்பாக கவனமாக இருந்து காரியத்தை நடத்த வேண்டும். ஒரு இடத்துல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணால் கூட நாரிடும். அங்கே தேவன் துக்கப்படுவார். அவருடைய ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம், நான் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளை. நான் அந்த பார்வையில் நம்முடைய குடும்பத்தை நடத்த ஆரம்பிச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. இன்னைக்கு பாவம்னா என்னன்னே தெரியல நிறைய பேருக்கு. பாவத்தை எடுத்து சொன்னாலும் புரியல, இதெல்லாம் பெரிய பாவமா? அந்த அளவுக்கு பாவத்தோட கூட இவங்க இணைஞ்சிருக்கிறாங்க.
அதனால நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல உட்காந்து வேதத்தை நல்லா படிங்க, கற்றுக்கொள்ளுங்க, உத்தரவாதம் பண்ணுங்க. உத்தரவாதம் பண்ணுங்க. என் குடும்பத்துக்கு நான் தான் பொறுப்பாளி. எந்த காரியம் நடந்தாலும் என் குடும்பத்துக்கு நான் பொறுப்பாளி. அந்த இழப்புக்கு நான் பொறுப்பாளி. நான் பொறுப்பேற்கிறேன். நான் எங்கேயோ தவறு செய்திருக்கிறேன், என் குடும்பத்தை நான் கட்ட தவறி விட்டேன்னு சொல்லி பொறுப்பெடுங்க. மற்றவங்களை பழியத்துக்கு போடாதீங்க. தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் அப்படிதான் பொறுப்பேற்பவர்கள். வேதத்தை கற்றவர்கள், நல்லா கற்றவங்க, நல்லா தேறினவர்கள் அந்த ஒரு மண்ணுக்குள் தான் போவாங்க. ஆக தேவனுடைய ராஜ்யம் பேச்சில அல்ல, அது பலத்தில் இருக்கிறது. செய்து காட்டுங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உன் கிரியையில என்ன இருக்கிறது? உன் பேச்சு எப்படி இருக்கிறது? தேவ அன்படி பேசுறியா? சில பேரை பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்கினே இருந்துட்டு சல்லுன்னு ஒரு தேல் மாதிரி கொட்டி விட்டுருவாங்க. அவங்க மனசு நுகரா மாதிரி பேசிடுவாங்க. மற்றவருடைய மனசு நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நான் முடிக்கிறேன். நீ மற்ற காரியங்கள்லாம் நீ செஞ்சுட்டு, பாவத்தை செஞ்சுட்டு நீ வந்துட்டு ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டு நீ புலம்புனா உடனே மன்னிச்சிருவார் ஆண்டவர். ஆனால் மற்றவருடைய மனசை நீ உடைச்சிட்டு இருப்ப பாரு, இது ரொம்ப பயங்கரமானது. மற்றவருடைய மனசை நீ உடைச்சிட்டனா அவங்கள போயிட்டு நீ முதல்ல கரெக்ஷன் பண்ணி ஒப்புரவாகிட்டு நீ மற்ற எந்த பாவத்தை நீ செஞ்சுட்டு வந்து ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாவரிக்கை பண்ணா மன்னிச்சிருவாரு. ஆனால் மற்றவங்களுடைய மனசை நீ உடைச்சிட்டு, மற்றவங்களுடைய இருதயத்தை நீ வேதனைப்படுத்திட்டு, நீ ஆண்டவரே நான் அவங்க மனசை நான் துக்கப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர்னா காரி மூஞ்சில் துப்புவார். முதல்ல போய் அங்கே ஒப்புரவாகு. நீ என்ன பண்ணியோ அந்த காரியத்துக்கான அந்த அந்த அதில் ஒப்புரவாகி அவங்களோடு கூட ஒப்புரவாகிட்டு என்கிட்ட மன்னிப்புகள், அப்போ நான் அவனை மன்னிக்கிறேன்னுவார். அதனால் மற்றவங்களை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் பேச்சு ஜாக்கிரதை. அதுதான் தேவன் நமக்கு இந்த மாதத்தில் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் விலையேற பெற்ற ஒரு சொத்து, விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம், ஒரு சம்பத்து இருக்குமே ஆனால் அது எது என்று சொன்னால் நான் பேசுகிற வார்த்தை. அது கவனமாக வெளிப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்லது பலத்தில் இருக்கிறது. அப்போ நான் தேவனுடைய பிள்ளை என்பதில் அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்துதான் நான் காட்ட முடியும். ஆமென் சொல்லாமா? இந்த பிசாசின ராஜ்யத்தை மேற்கொண்டு ஓவர் கம் பண்ணி அவன் ஒன்னொன்னுக்கு ஒரு சடங்கு வச்சிருப்பான். இப்படிலாம் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும், இப்படிலாம் செய்யணுமாமே, இப்படிலாம் பண்ணமாமேன்னு. அதையெல்லாம் மேற்கொண்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தேவனுடைய பிள்ளை, என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். இதை நல்லா நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக கொண்டு வரும்போது தான் தேவன் மகிமைப்படுகிறார். ஆக இந்த செத்த ஈக்கள், இவன் செத்து போனவன், ஏன் அந்த செத்த ஈக்கள் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவன் விழுந்து போனவன், அவன் உலகத்தின் அதிபதி. அவன் என்ன பண்ணுவான், அவன் உள்ளே என்ட்ரானானவே நம்மளை மரணத்துக்கு நேராக கொண்டு போவான். அவன் மரணத்துக்கு அதிகாரியாக இருக்கிறான். அவன் தேவனுக்கு பிரியமானதை செய்யக்கூடாதபடிக்கு தடை விதிக்கிறவன். அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. உட்காந்து வேதத்தை கற்றுக்கொள்ளுங்க. இப்போ கூட டைம் இருக்கிறது, ஒன்றும் முடிவு போகலை. உட்காந்து பைபிளை புரிந்து கொள்ளுங்க. ஒரு அதிகாரம் எடுக்கிறீங்க, ஒரு 5 வசனம் வாசிக்கிறீங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் இன்னைக்கு என்னோடு என்ன பேசுகிறார், அல்லது தேவன் தாவீதுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்திருப்பார். அந்த தேவன் என்ன நீதியை தாவீதுடைய வாழ்க்கையில் செய்து என்ன இருக்குது அதில், அதை கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் வந்துருச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. முதல்ல வேதத்தை வாசிங்க. முதல்ல ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் நல்ல பைபிள் வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி, இந்த கற்றுக்கொள்தல் என்பது குறைஞ்சது ஒரு 5 வருட அனுபவம் இருந்து பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் இருந்துச்சுன்னா தான் கற்றுக்க முடியும் உங்களால். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் வேதத்தை கற்றுக்கொள்ள முடியும். வாசித்தோம், பைபிள் வாசித்தோம், அது நார்மலாக வரக்கூடிய எல்லாருடைய வேலை. ஆனால் பைபிள் கற்றுக்கொள்வது என்பது அது கற்றுக்கொள்ள கற்க 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 தேறிக்கினே இருப்போம். இந்த கற்றுக்கொள்தல் என்பது தேறுதல் என்கின்ற ஒரு அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகும். ஆக நீ என்ன செய்கிற என்பதை பொறுத்து தான் நீ தேவ ராஜ்யத்தில் இருக்கிறியா இல்லை பிசாசின் ராஜ்யத்தில் இருக்கிறியா என்பதை காட்டும். அதை கவனமாக செயல்படுத்துங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்றால், பிசாசின் ராஜ்யத்தில் இருந்த நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கென்று நம்மை அழைத்திருக்கிறார். பிசாசின் ராஜ்யத்தில் இருந்தோம், ஒரு காலத்தில் நாம் தேவனை அறியாதிருந்தோம், தேவனுக்கு தூரமாக இருந்தோம், தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தோம்.
ஆனால் தேவன் நம்மேல் இறக்க வைத்து அவர் ராஜ்யத்திற்கும் அவருடைய மகிமைக்கும் நம்மை அழைத்திருக்கிறார். பைபிளை கற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, ப்ளீஸ், உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பைபிளை கற்றுக்கொள்ளுங்க, நீதியை கற்றுக்கொள்ளுங்க. தேவன் என்ன சொல்றார், நான் என்னவாக மாற வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். கூர்ந்து கவனிங்க. பல மணி நேரம் வேதத்துக்கு செலவிடுங்க. இந்த வேத வசனம் மாத்திரம் உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், பிசாசு உங்கள் கிட்ட தொடக்கூட முடியாது. அவன் துண்டக்கான துணிக்கான ஓடி போயிடுவான். அந்த அளவுக்கு தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். வாசத்தை முடிக்கலாம். தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது 1 தெசலோனிக்கர் புத்தகத்தில் அவர் சொல்றாரு, நம்மை தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 3வது அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தில் 11 வசனத்தை வாசிக்கலாம். 2:11 வாசிங்க. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும். அவ்வளவுதான். இந்த நடத்தல் தாங்க பலன். நீ என்ன செய்ற, எதுக்கு? அவருடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அவர் அழைத்திருக்கிறார். முன்னாடி பெயல்செபூல், ஏகப்பட்ட சடங்குகள், ஏகப்பட்ட பாரம்பரிய கட்டுகள், அதெல்லாம் உடைச்சிட்டு தேவன் இப்ப சொல்றாரு, தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு பாத்திரம். எப்ப நம்ம பாத்திரம் ஆகிறோம் என்றால், அந்த அந்த நடக்கையில நம்முடைய கிரியை, நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் தேவ ராஜ்யத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய காரியங்கள் இருக்கிறதா என்பதை மாத்திரம் பாருங்க. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு யாருக்குரியது? அது தேவனுக்குரியது. இப்ப பவுல் சொல்ற பாருங்க, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும். இதுதான் எனக்கு பிரச்சனை. கொஞ்சம் எச்சரிக்கையா, கொஞ்சம் ஹார்டா பேசினா என்ன பயமுறுத்துறாரு, என்ன திட்டுறாரு. ஆனால் பவுல் சொல்றாரு, தெசலோனிக்கே சபைக்கு நான் உங்களுக்கு இப்படிலாம் சொன்னனே, நீங்க அதெல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்களே, அப்போ நீங்க எப்படி நடக்கணும்னு சொல்லி நீங்கள் வாழ்ந்து காட்டணுமே. மேல் வசந்த வாசிங்க 10. விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி. நாங்கள் வாழ்ந்து காட்டணும்யா. நாங்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ள பிசாசின் ராஜ்யத்தை விட்டு ஜெயங்கொண்டவர்களாய், அது அவனை பத்தி இப்ப யோசிக்கவே தேவையில்லை. இப்ப நான் தேவ ராஜ்யத்தில் இருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கை முறையே தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக, தேவனை பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்துச்சு. நாங்கள் வாழ்ந்து காட்டினோமே, நீங்களே சாட்சிடா அதுக்கு. நாங்கள் உலக வாழ்க்கை நாங்கள் வாழல, உலக பாரம்பரிய கட்டில் நாங்கள் வாழல, தேவ ராஜ்யத்தில் தேவனுடைய பிரமாணத்தில் வாழ்ந்தோம், அதற்கு நீங்களும் சாட்சி, தேவனுமே சாட்சி என்று சொல்லி வாழ்ந்து காட்டுறாரு. அதெல்லாம் முதல்ல வசந்த வாசிக்க கற்றுக்கொள்ளுங்க, அப்புறம் சொன்னா புரியும். வேதத்தை நீங்க கற்றுக்கொள்ளலைன்னா என்ன வசனம் சொல்றாங்கன்னே புரியாது. அதனால கர்த்தர் தேவன் நல்லவர். அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய மகிமைக்கும் நம்மை அழைத்ததுக்காய் நம் தேவனை ஸ்தோத்திரித்து வேதத்தை கற்றுக்கொண்டு தேறி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் முழங்கால் படிடலாம். எல்லாரும் முழங்கால் படிட்டு, பரலோக பரமபிதாவே, உங்க அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உங்க ராஜ்யத்திற்கு எங்களை